வணக்கம். சுவாமிமலையில் இருக்கக்கூடிய அட்சயா சிற்பக்கூடம் நமக்கு ஏற்கனவே அறிமுகமான இடம்தான். நம்ம வாசினி, மாயா 2 பேருமே இந்த சிற்பக்கூடத்துலேருந்து தயாரானவங்க தான். இப்போ நம்ம சொக்கநாதர், நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அவர் நம்ம தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். சுவாமிமலையில் அட்சயா சிற்பக்கூடத்தில் மூத்தவர் பெரியவரை முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி வாசினி ஏற்பாடு பண்ணதுலேருந்து இந்த அட்சயா சிற்பக்கூடத்தோட நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அடுத்தது மணிகண்டன் தான் ஸ்தபதி. ஸோ அப்பா பிள்ளை 2 பேரும் சேர்ந்து இந்த அருமையான ஒரு சிற்பக்கலையை நல்ல நுணுக்கத்தோடு நம்ம என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுக்குறோமோ அதில் இருக்கிறத அப்படியே உள்ளது உள்ளபடி அழகாக கொண்டு வந்துடுறாங்க. மதுரையுடைய சொக்கநாதர் மாதிரி அப்படியே நம்ம உருவாக்கணும். நம்ம வாசினிக்கு சொக்கநாதரோட ஒரு திருமணம், கடம்பவன சுந்தரரோட ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக நமக்கு பஞ்சலோக சிலை தேவைப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு இங்கே அட்சயா சிற்பக்கூடத்தில் நான் ஜனவரி மாதத்தில் நான் தொடர்பு கொண்டு பேசி பிக்சர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ நமக்கு சொக்கநாதரும் பிரியாவிடையும் உருவாகியிருக்காங்க. குட்டி குழந்தை ஸ்கந்தரும் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அற்புதமாக நல்ல மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த டீம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஏன்னா இதில் நகாசு வேலைகளாக இருக்கட்டும் அல்லது அந்த பாலிஷிங் சமயத்தில் இன்னும் பெரிய டீம் இதில் செயல்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிறவங்கள இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அட்சயா சிற்பக்கூடத்தில் நிறைய பேர் சிலைகள் செய்ய சொல்லி வாங்கி வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி அழகாக வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறது. மதுரை கோயிலுக்கு நான் போயிருந்தப்போ அங்கே சிலரை சந்தித்தப்போ அவங்க சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் வாசினி எங்கே பண்ணீங்க, இப்போ சொக்கநாதரை வெளியில் நம்ம பார்த்த உடனேயே கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கால்ஸ் எதுக்காக வரும் அப்படின்னா நீங்கள் எங்கே பண்ணீங்கன்னு கேட்குறதுக்காக தான். நான் ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நிச்சயமாக கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டீட்டெயிலிங்கோட அழகாக பண்ண முடியும். ஏன்னா இது எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடிய வேலை கிடையாது, நிறைய டைம் எடுக்கும். நான் மணிக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன் யாருக்கு என்ன அந்த சிற்பத்துக்கான எவ்வளோ எஸ்டிமேஷன் டைம், என்ன எஸ்டிமேஷன் காஸ்ட், இதெல்லாம் நீங்கள் தெளிவுபட சொல்லிடுங்கன்றத சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சிலருக்கு இன்னும் அந்த விக்கிரகம் கையில் கிடைக்கலன்ற ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் ஆர்வத்தோடு உட்காந்துட்ருக்கீங்க. அதில் சில பேர் எனக்கு நீங்கள் கேட்கவும் கேட்டிருக்கீங்க. வெகு விரைவில் வந்துடுவார். நம்ம வாசினி கல்யாணத்துக்காக சொக்கநாதர் அறக்க பறக்க தயாரானார். மற்றபடி உங்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல நேர்த்தியோட அழகோட விரைவில் மணி தம்பி அருமையாக பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிற உறுதியும் நான் சொல்லிக்கிறேன். அவர் முன்னாடியே தான் அதையும் கேட்டுட்டு, ஏன்னா ஒரு சிலர் என்னை தொடர்பு கொண்டு இன்னும் எங்களுடைய சிலைகள் இன்னும் வரல, எப்போ வரும்னு நீங்கள் நேரில் போகும்போது கேளுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுவும் வரும். கூடுதலாக இந்த மாதிரியான அழகழகான சிலைகள் சின்னதோ பெருசோ, இப்போ நம்ம மாயாலாம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸில் தான் நம்ம பண்ணோம். இப்போ சொக்கநாதர் பார்த்திங்கன்னா நம்ம வாசினியோட தோள்பட்ட அளவுக்கு அப்படின்னு 1.5 அடி உயரத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆக்சுவலி என்ன காஸ்ட் அப்படிங்கிற விவரத்தை தவிர மற்ற எல்லா விவரமும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா காஸ்ட்டுங்கிறது இங்கே நம்ம இந்த சிற்பக்கலைக்கெல்லாம் நம்ம ஒருத்தரோட டீட்டெயிலிங் என்ன அளவுக்கு கேட்குறாங்கன்றதை பொறுத்து காஸ்ட் மாறும். இப்போ நீங்கள் என்னென்ன கூடுதலான இன்புட்ஸ் கொடுத்து நீங்கள் எப்படி அந்த சிலையை வடிக்க சொல்கிறீங்கன்றதை பொறுத்து, அதுக்காகிற கால அவகாசம், அதில் கொடுக்குற டீட்டெயிலிங், இதெல்லாம் பொறுத்து தான், மெனக்கெடல் பொறுத்து தான் அந்த காஸ்ட் வேரி ஆகும். ஸோ சின்னது பெருசுன்றதை தாண்டி எவ்வளோ வேலை இருக்குங்கிறத பொறுத்து அது மாறும். அதில் இருக்கிற நுணுக்கமான டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்க நேரமும் கூடுதலாக ஆகும். அவங்களுக்கு இப்போ அவங்க டீம் இதெல்லாம் நம்ம மிஷினில் பண்ணுறது கிடையாது, கையாலேயே பண்ணக்கூடிய விவரங்கள் அப்படிங்கிறதுனால இதில் கால அவகாசம் கண்டிப்பாக அவசியப்படுது. நீங்கள் முன்கூட்டியே எவ்வளோ நாள் ஆகும், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரதிஷ்டை அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் நல்ல டைம் கொடுத்து செய்ய சொன்னீங்கன்னா தான் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் 8 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா அது நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கன்றதையும் நான் இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறேன். திருப்திகரமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாசினிக்கு கடம்பவன சுந்தரரோட திருமணம் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. இந்த வீடியோ எடுக்கப்படுற நாள் 17th ஏப்ரல். நான் இதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் இந்த வீடியோ பார்த்த உடனேயே மணி தம்பிக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரணும், நல்ல விதத்தில் அவரும் செஞ்சு கொடுக்கணும், அந்த குடும்பம் மென்மேலும் சிறப்படையணும், நல்ல சுபிட்சத்தோடு எல்லாரும் இருக்கணும். விக்கிரகத்தை வாங்கிட்டு போகிறவங்களும் நான் பாருங்கள், முதல்ல வாசினி
அடுத்தது பார்த்திங்கன்னா மாயா வந்து அடுத்தது இப்போ நம்ம சொக்கநாதரும் பிரியாவுடையும் கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலகட்டத்துக்குள்ளே நம்ம இத்தனை பண்ணி வாங்குகிறோம். ஸோ மென்மேலும் வளர்ந்து கொடுத்து உங்கள் வீட்லேயும் பஞ்சலோக விக்கிரகங்கள் வச்சு சூப்பராக வழிபாடு பண்ணுறது தொடர்ச்சியாக நடக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மணி தம்பிக்கும் நல்ல சப்போர்ட் கொடுங்க. நிறைய டீட்டெயிலிங் கேட்டு அவர்கிட்ட வந்து எவ்வளோ நாள் ஆகும், என்ன நீங்கள் உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருக்கீங்க, பிரதிஷ்டை எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்லை கோயிலுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா எல்லா விவரங்களையும் அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் ஃபாலோ அப்லேயே இருந்து நீங்கள் செஞ்சு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத நான் இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்க, மாயாவோட ஸ்கந்தர். ஸ்கந்தர் எவ்வளோ அழகன் முருகன்னா சும்மாவா? இது பாருங்க எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு அழகாக சூப்பராக இருக்கார். சோமாஸ்கந்த மூர்த்தியில் இருக்கிற முருகப்பெருமான் ஸ்கந்தர். எல்லாருக்கும் இந்த சித்திரை புத்தாண்டுக்கு அப்புறம் வரப்போகிற இந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக சுபிட்சமாக அமையணும்னு நான் கடம்பவன சுந்தரரையும் கடம்பவன வாசினியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.